ஸ்ரீ கொலகாமுடி பாபாவோட மகிமைகளை நாம் மறுபடியும் தியானித்து கொண்டிருக்கோம். ஆசான் அகத்தீசன் அருளால் ரேகா தேவம்மா அப்படிங்கிற அம்மா 1989ஆம் ஆண்டு இவங்க வீடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவருக்கு ஒரு மகன் இருந்தான், சுரேந்திர பாபு அப்படின்னு பெயர். அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். தீபாவளி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த குடும்பமெல்லாம் தீபாவளி எல்லாம் கொண்டாடி விடுறார்கள். அதற்கு பிறகு 5 நாட்களுக்கு இவருக்கு ஒரு காய்ச்சல் உண்டாடுறது இந்த மகனுக்கு. 5வது நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தையால் தன்னுடைய கால்களை நீட்ட முடியவில்லை. அது மட்டும் இல்லை, 2 கால்லையும் உணர்ச்சியே இல்லாத ஒரு நிலை வந்து விட்டது. இப்பொழுது இந்த கால்களை நீட்ட முடியல. இந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமை அப்படின் போது நெல்லூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு இந்த அம்மா கூட்டிகிட்டு போன போது போலியோ அப்படிங்கிற வியாதி வந்ததை உறுதிப்படுத்துகிறார்கள். சென்னைக்கு போகணும் அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்லிட்டார். சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு மின்சார சிகிச்சை எல்லாம் செய்யப்படுறது, ஆயிரக்கணக்கில் பணம் எல்லாம் செலவிடப்படுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு வேறு ஒரு கஷ்டமும் இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த கால்களில் உணர்ச்சியும் இல்லை, கால்கள் சுத்தமாகவே வலுவிழந்து விட்டது. அப்படின்னால் அந்த குழந்தையால் மலம் கழிக்கும் பொழுது அந்த உடம்புடைய அந்த கனத்தை எல்லாம் அந்த கால்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலை. அதனால் யாராவது அந்த குழந்தையை தாங்கி பிடித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த குழந்தையோட நிலையை பார்த்து அந்த அம்மாவுக்கு ரொம்பவும் வேதனை அதிகமாகி அப்படியே அந்த அம்மாவுடைய மனம் நொறுங்கி போயிருந்த நிலையில தான் அந்த அம்மாவுடைய சகோதரர் பகவான் ஸ்ரீ வெங்கைய சுவாமிகள் மட்டுமே இந்த குழந்தையை காப்பாற்ற முடியும், நீ உறுதியான நம்பிக்கை வை அப்படிங்கிறார். நமக்கெல்லாம் கஷ்டம் வரும் பொழுது எல்லாருமே இறைவனை குத்தம் சொல்லுவோம். இல்லை, இது நம்முடைய ஜாதகத்தில் விதிப்பிரகாரம் இல்லை அப்படின்னு சில இந்த தோல்வி மனப்பான்மையுடையவர் சிலர்கள் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே இறைவன் மீது பக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஷிரடி சாய்நாதர் சொன்ன 2 வாக்கியங்கள் மனதில் வைத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். ஸ்ரத்தா, சபூரி. கொலகாமுடி பாபாவும் நிறைய விஷயங்கள் ஷிரடி சாய்பாபா மாதிரியே தான் செய்தார். அந்த கணத்தில் அப்படியே தலைகீழாக தொங்குறது, இந்த துணியை எப்பொழுதும் ஏற்றி வைத்து கொண்டே இருப்பது. ஷிரடி சாய்நாதருக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசமே நமக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. அது மட்டும் இல்லை, ஒரு ஆட்டு மந்தையில் என்னோட ஆடு எங்கே இருந்தாலும் அந்த ஆட்டை நான் என்னிடம் ஈர்த்து கொள்வேன் அப்படின்னு கொலகாமுடி பாபா சொல்லியிருக்கார். ஷிரடி சாய்நாதர் சொல்கிறார், நீ 1000 கோஸ் எவ்வளவோ தள்ளி மைல்கள் தூரத்தில் இருந்தாலும் அந்த குருவியோட காலில் எப்படி ஒரு கயிறு கட்டப்பட்டு அந்த குருவி இழுக்கப்படுமோ அதுபோல் நான் உன்னை இழுத்து என் ஷிரடி மண்ணை நான் மிதிக்க வைப்பேன், உனக்கு நான் அருள் செய்வேன் அப்படின்னு சாய்நாதர் சாதிக்கிறார். இந்த வெங்கையா சுவாமிகள் மீது இந்த அம்மா பரிபூர்ண பக்தியுடன் அப்படியே அவரை உருகி வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டினோடனே மனசில் இருக்கக்கூடிய இந்த வாரம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது. இந்த அம்மா என்ன வேண்டிக் கொள்கிறார்கள், சுவாமி நான் உனக்கு பூமாலையும் அரிசியும் காணிக்கையாக சமர்ப்பணம் பண்ணுறேன், உனக்கு நான் உன்னோட சமாதியில் கைங்கரியம் பண்ணுறேன், என்னோட குழந்தையை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு அந்த அம்மாவோட மனம் அப்படி பதறி போய் வேண்டிக் கொள்கிறது. அந்த மகனுக்கு 2 காலையும் எப்படியாவது தந்து உதவிடு சுவாமி அப்படின்னு மனமுருக வேண்டிக் கொண்டே இருக்கார். அந்த அம்மாவுக்கு அன்றைக்கி ஒரு கனவு வருது. அந்த கனவில் என்ன ஆகுறது அப்படின்னா, ஒரு மருத்துவர் வரார். மருத்துவர் இந்த மகனுக்கு 2 கால்லையும் ஊசி போட்டு விட்டு அவருடைய அந்த டூல் கிட்டர்களே அந்த கருவிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து சென்று விட்டாராம். அடுத்த நாள் கார்த்தால பார்த்தா பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயமா அந்த குழந்தையால் எழுந்து நடக்க ஆரம்பிக்க முடிந்ததாம். ஆனாலும் அந்த குழந்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்து கொண்டிருந்தான். நடக்கவே முடியாது, இந்த குழந்தையோட கால் போய்விட்டது அப்படின்னு சொன்ன அந்த மருத்துவர்களுக்கெல்லாம் ரொம்ப வியப்பு ஏற்பட்டது. எப்படி இந்த குழந்தைக்கு இது சரியானது அப்படிங்கிற விஷயம் இந்த மருத்துவர்களுக்கு புரியலை. ஆனால் இந்த அம்மாவுக்கு தெரியும், அது கொலகாமுடி சுவாமிகள் அருள் கடாட்சம் தான். இந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அந்த அம்மா சந்தோஷப்பட்டாலும் கூட அவனால் சரியாக நடக்க முடியலை. இந்த அம்மாவுக்கு மறுபடியும் பதற்றம் ஏற்பட்டு மறுபடியும் இந்த குருவிடம் ஓடிப்போய் எப்படியாவது என் குழந்தையை நீதான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அப்போது அந்த நாளும் அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் ஒரு கிழவர் வரார். அந்த கிழவர் அந்த மகனுடைய முதுகில் அப்படியே தட்டி கொண்டே இருக்கார். அப்புறம் என்னோட கைப்பிடித்து நடந்து வா அப்படின்னு அந்த குழந்தையை சொல்கிறார். அது போலவே அந்த மகனும் அந்த பெரியவருடைய கை பிடித்து நடங்க ஆரம்பிக்கிறான். அத்துடன் அந்த கனவு முடிந்தது. காலையில் இந்த அம்மாவுடைய துன்பம் முழுவதுமாக முடிந்து போனது. சூரியனை கண்ட பனி போல் இந்த கஷ்டமெல்லாம் விலகியது. கொலகாமுடி சுவாமிகளுக்கு இந்த அம்மா வேண்டிக் கொண்டது போலவே அந்த ஜீவசமாதிக்கு சென்று இந்த பூமாலையும் அரிசியும் காணிக்கையாக செலுத்துறது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் இந்த சுவாமிக்கு கடமைப்பட்டவளாக அந்த அம்மா இருந்தாலாம். இந்த நம்பிக்கை எல்லாம் நமக்கு வரக்கூடியது ஒரு குரு அடாட்சம் இருந்தால் மட்டும்தான் வரும். இது போன்ற அற்புதங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் இறைவன் மீது அபார நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். ஸ்ரத்தா, சபூரி. ஸ்ரத்தா அப்படின்னால் நாம் நிச்சயமாக நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் இறைவன் மீது. சபூரியின் பாபா சொல்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னால், என்ன ஆனாலும் சரி நாம் பொறுமையை இழக்கவே கூடாது. அந்த பொறுமையை நாம் எப்பொழுதும் கடைபிடித்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சித்த புருஷர்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய அனுகிரகத்தை செய்வார்கள். அதுதான் இந்த கொலகாமுடி பாபா இந்த அம்மாவுடைய குழந்தையோட கால்களை காப்பாற்றி அருளி செய்த இந்த அற்புதத்தை அவர் வெளிப்படுத்தினதுக்கு காரணம் இந்த அம்மாவோட உண்மையான பக்தி தான்.
குலகாமடி பாபாவோட வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம முன்னாடி அவரோட அருள் கடாட்சத்தால் தியானித்து கொண்டிருக்கோம் அல்லவா. 4-5 வயது ஆனதுக்கப்புறமா திரும்ப அவருடைய கிராமத்திலேருந்து காணாமல் போயிடுறார். வெங்கையா சுவாமிங்கிற பெயர் வருது இவருக்கு. என்ன வியாதிகள் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவார், இல்லை ஒரு கயிறு தூக்கி போடுவார், ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைப்பார், அந்த வியாதிகள் எல்லாம் அப்பொழுதே குணமாகிவிடும். சுவாமிகளுக்கு இந்த நெருப்பு கிட்டக்க உட்காந்து பாராம். கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு தூரம் கூட இருக்காதாம். அது பக்கத்தில் போய் உட்காருவாராம். ஆனால் அந்த நெருப்பு பக்கத்தில் வேறு யாராலும் உட்காரவே முடியாதாம். அந்த நெருப்பெல்லாம் பெரிய லெவலில் அப்படியே அந்த பெரிய உயரத்துக்கு அந்த எழும்பும்பொழுது கூட இவருக்கு அந்த அக்னி இவரை ஒன்றுமே தகிக்காதாம், எந்த வித பாதிப்புமே இருக்காதாம். இந்த சுவாமி அப்பப்போ அவரோட தங்கை வேறு ஊரில் இருக்கா அப்படின்னு தெரியும் இல்லையா. இந்த தங்கையோட ஊரில் போயிட்டு அடிக்கடி சாப்பிட்டு கொண்டு வருவாராம். அவர் சாப்பிடும்போது தனிமையில் தான் சாப்பிடுவாராம், யாரும் அங்கே இருக்கக்கூடாதாம். ஒரு முறை அந்த தங்கையுடைய கணவர் இந்த மகானை பார்த்து, இந்த பையன் எப்போ வந்தாலும் இங்கே சாப்பிட்டு கொண்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்பொழுது இந்த மகான் என்ன பண்ணுவாராம், எப்பொழுது அந்த தங்கையை பார்க்க போனாலும் கிட்டத்தட்ட 2 கிலோ வேர்க்கடலை இந்த காட்டிலிருந்தெல்லாம் சேகரித்து கொண்டு கொடுத்த பிறகுதான் உணவு உண்பாரே தவிர அதற்கு முன்னால் சாப்பிடவே மாட்டாராம். இப்படி கொஞ்சம் நாட்கள் அவரோட நாகுலவேலட்டூர் அப்படிங்கிற அந்த கிராமத்தை விட்டு மகான் போனதுக்கு பிறகும் அந்த கிராமத்துக்கு வரவே இல்லையாம். திரும்ப எப்போ இருந்தாருன்னா, அந்த குடும்பம் இந்த சோளத்தை அறுவடை செய்யும் பொழுது இந்த மகானும் அதில் சேர்ந்து கொண்டு மங்கள் யோகா சக்கல் யோகா அப்படிங்கிற அவர் எப்பொழுதுமே சொல்லுவார் அல்லவா, அதை சொல்லி இரட்டிப்பு மடங்கு வேலையை செய்து 4 நாட்களில் முடிக்க வேண்டிய வேலையை 2 நாட்களில் இந்த மகான் தனி ஒரு மனிதனாகவே இருந்து முடித்து காமித்தாராம். இந்த மகான் துணியை வைத்து கொண்டிருப்பார். அந்த துணி அப்படிங்கிறது ஷிரடி சாய்நாதர் வைத்துக் கொள்வது போல் அந்த அக்னியில் பக்தர்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் இருந்து சாம்பல் ஆகிவிடும். இந்த சுவாமி கிட்டத்தட்ட ஒரு அக்னிஹோத்திரி மாதிரி தானே இருந்திருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒரு முறை கோடி தீர்த்தம் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு பெரிய மரம் அங்கேருந்து அப்படியே வந்துதான் அந்த நதிக்கரையில் இந்த மரம் அங்கே ஒதுங்கிதான். அது ரொம்ப பெரிய அந்த மரத்துண்டு. அதை எப்படியாவது எல்லாரும் எடுக்க பார்த்தார்கள், யாராலும் எடுத்துக்கொண்டு போக முடியலாம். திடீர்னு அடுத்த நாள் காலையில் பார்த்தா இந்த பகவானோட துணியில் அது எரிந்து கொண்டிருந்ததாம். கிராமத்துக்கு வர வேண்டிய கஷ்டத்தை எல்லாத்தையும் இந்த மகான் அவ்வாறு போக்கியிருக்காருங்கிறது அப்பொழுது சில பேருக்கு புரியாதவர்கள் இந்த சுவாமியை அடித்தே விட்டார்களாம். ஆனால் அவர்கள் வீட்டுக்கு போய் பார்க்கும்பொழுது என்னாச்சா, அந்த வீடு மட்டும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததாம். அப்பொழுது இவர்கள் அவருடைய பாவங்கள் எல்லாம் உணர்ந்து மகானுடைய பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்களாம். சுவாமி, எங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு. இந்த மகானை பார்த்தால் எல்லாரும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அப்படின்னு தான் நினைத்தார்கள். ஒரு முறை ஒரு அற்புதம் நடந்து இந்த மகானுடைய அருள் கடாட்சம் வெளிப்பட்டதாம். அருளாற்றல் எல்லாருக்கும் தெரியும் போல் நடந்ததாம். சிதானந்த சுவாமி, மாதவானந்த சுவாமி, தேவானந்த சுவாமி அப்படிங்கிறவர்கள் ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய சிவானந்த ஆசிரமத்திலிருந்து இந்த பகுதிக்கு வருகிறார்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிந்ததாம். அதனால் எல்லாரும் அந்த சுவாமிகள் எல்லாம் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு காத்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் வரவே இல்லையா. அந்த 3 சுவாமிகளும் வரவில்லை அப்படின்னு தெரிஞ்சு எல்லாரும் அப்படியே மனசில் அவங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது குலகாமடி பாபா சொன்னாராம், ஐயா, அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், கொஞ்ச நேரம் கொடுங்கள், இன்னும் 3-4 நிமிடங்களில் அவர்கள் வந்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னாராம். அதுபோலவே சுவாமி சொன்ன ஒரு 3-4 நிமிடங்களுக்குள்ளேயே அவர்கள் வண்டியில் வந்து இறங்கினார்களாம். வந்து இறங்கின அடுத்த க்ஷணமே அந்த 3 சுவாமிகளும் நேராக குலகாமடி பாபாவிடம் போய் நாராயணா நாராயணா அப்படின்னு கத்திக்கொண்டே அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி, தாங்கள் தான் விஷ்ணு தத்துவம், நீதான் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கிராமப்புற வாசிகளுக்கெல்லாம் ஒன்றும் புரியலாம். இந்த குலகாமடி பாபா வெங்கையா சுவாமியை இந்த மகான்கள் எங்கிருந்தோ வரார்கள், இவரை போய் பூலோக வைகுண்டத்தின் நாயகன் அப்படின்லாம் சொல்கிறாரே, ஸ்ரீமன் நாராயணன் மருவதாரம் அப்படின்னு சொல்கிறார்களே அப்படின்னு புரியலையாம். அப்பொழுதுதான் இவளுக்கெல்லாம் புரிந்துதாம், ஓ, இந்த மகானிடம் பெரிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி. உள்ளூர்காரர் தேர் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்வார்கள்ல, அது இங்கே தான் நமக்கு புரிந்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த மாதவானந்த சுவாமி மகானுக்கு அன்புடன் இனிப்பு கொடுத்தாராம். ஐயா, இனிப்பும் விஷமும் ஒன்றுதான், இங்கே இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாராம். இந்த மகான் சாப்பாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சுவையையும் பார்க்காமல் தன் வாழ்வதற்கு என்ன தேவையோ அந்த சாப்பாடை மட்டும்தான் சாப்பிட்டு கொள்வாராம். அதனால் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க சொல்வாராம். ஒரு முறை இன்னொரு மகான் இவருக்கு அந்த இனிப்புகளை கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாராம், அந்த இனிப்பு உள்ள அப்படியே மிளகாப்பொடியை கலந்து அதை சாப்பிட்டு விட்டாராம் சுவாமிகள். இந்த சிதானந்த சுவாமியை ஒரு முறை சுவாமி அவர் தலைமையில் கை வச்சுன்னு ஆசீர்வாதம் பண்ணுறான், தாங்கள் வெளிநாடு சென்று அற்புதமாக திரும்புவீர்கள் அப்படின்னு சொன்னது மாதிரியே அவர் அமெரிக்கா நாட்டில் அந்த காலத்திலேயே சென்று திரும்பி குலகாமுடிக்கு மகானுடைய ஆசிகளை பெற்றாராம். ஒரு முறை 2 மாந்திரியர்கள் குலகாமுடிக்கு வரார்கள். கார்த்தாலிருந்து சாயங்காலம் 4 மணி ஆகுது, அவர்கள் நகரவே இல்லை. 10 மணிக்கு வந்தவர்கள் 4 மணி வரைக்கும் நகராமலே இருந்து கொண்டே இருக்கார்கள். அப்பொழுது மகான் இந்த துணியுடைய அந்த தீப்பிழம்பு எழும்பிக்கொண்டே இருக்கிறதாம். 4 மணிக்கு மகான் அவருடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சேவை செய்வர்களுக்கும் கூப்பிட்டு 2 ரூபாய் கொடுத்து, இந்த 2 பேருக்கும் 2 ரூபாய் கொடுத்து விடு, பாவம் கார்த்தாலேருந்து ரொம்ப வேலை செய்திருக்கார்கள் அப்படின்னு சொன்னாராம்.
அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த சேவார்த்தி அவர்களிடம் போய் பேசும்பொழுது அந்த 2 மாந்திரிகளும் சொன்னாலாம், எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் சுவாமிகளுடைய பெயரையும் புகழையும் பார்த்து பொறாமை அடைந்தோம், அதனால் நாங்கள் இங்கே மாந்திரீகம் செய்து சுவாமிகளுடைய புகழை கெடுக்கலாம் அப்படின்னு வந்தோம். ஆனால் சுவாமிகள் எங்கள் மீது மிகவும் பாசத்துடன் பரிவுடன் நடந்து கொண்டார், எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களை பக்தர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த மகானுடைய பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் கொலகாமுடி பாபாவுடைய அற்புதங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த கொலகாமுடி சுவாமிகளுடைய அற்புதங்களையும் அவருடைய சரித்திரத்தையும் அடுத்த பகுதியில் நாம் கண்டிப்பாக இறைவனருளால் தியானிப்போம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ ஷிரடி சாய்நாதர்கள் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.